ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான பொட்டேட்டோ லேபுடைய 10th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம செகண்ட் சேனலில் கேம் ஆஃப் ட்ரூ லவ்ன்ற ஒரு சைனீஸ் ட்ராமா வந்து ஒரு டாக்ஸிக் லவ் கான்செப்டில் வந்து போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். செகண்ட் சேனலோட பேர் இதே தான், கொரியன் கதைகள் 2.0. இதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்லேயே வரும். ஹீரோ வந்து காரில் உட்காந்துட்டு இருக்கான். வெளியே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கார்லேருந்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, நீ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாத, என்னை ஏமாத்துறதுனால உன் லைஃப்பில் இப்படிலாம் நடக்கலை, எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயந்தான் இது. எங்கள் அம்மா இறந்து போகிறப்ப நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், நான் அதுலேருந்து வெளியே வந்தேன், நீயும் சீக்கிரம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ஷிஃபை வந்து நம்மளோட பார்க்கிட்ட கொடுத்துட்டு பார்த்துக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இங்கே ஹீரோங்க பேசி முடித்தோடனே டக்குன்னு அந்த இடத்துல அவனால் இருக்கவே முடியல. கார் எடுத்துகிட்டு உடனே கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் இதை கவனிக்கல. நம்ம ஹீரோயினுக்கு ஹிஜி கால் பண்ணிட்டு இது மாதிரி ஹீரோங்க வந்தானாடி, அவன் கூட காலையில் ஃபினரல் ட்ரெஸ் போட்டு தாண்டி கிளம்புனா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் இங்கே வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இல்லையடி நான் அவனை பார்க்கலையே, ஒருவேளை இங்கே வந்தானான்னு சொல்ல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு போயிட்டு நம்ம ஹீரோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி போய் நின்றுட்டு ஹீரோவுடைய கதவை தட்டுறா. சிஇஓ சார் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அப்போ வந்து மாயா சொல்கிறா, என்னடி ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போயிருக்கீங்கன்னு சொல்லி நினச்சோம், நீ ஃபினரலுக்கு போயிருக்க, அவர் வந்து சியோலுக்கு இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிருக்காருன்னு சொல்கிறப்போ என்னது சியோல் போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆறா. அப்படியே வந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. அவன் காலை எடுக்கிற மாதிரி இல்லை. ஹீரோ வந்து உஹான் கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தான் வந்திருக்கான். அங்கே வந்துட்டு ஹீரோயினை பற்றி எல்லாருமே யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயின் வந்து பார்க் ரூமில் இருந்தப்போ வினோதமாக பண்ணது, அதுக்கப்புறம் பார்க் வந்து அவள் வீட்டில் நீ தங்காதுன்னு சொன்னது, இப்போ வந்து ஹக் பண்ணி அழுதது, இதெல்லாம் வச்சு நம்ம ஹீரோ வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து யோசிச்சு பார்க்குறான். அப்போ வந்து யூன் வந்து சொல்லியிருப்பா, இது மாதிரி வந்து நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒரு எம்ப்ளாயி வந்து நீ அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ பார்த்தா பார்க்கு சேர்ந்த டேட்டும் நம்ம ஹீரோயின் இந்த ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் சேர்ந்த டேட்டும் ஒரே டேட்டு. அதுக்கப்புறம் 6 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நம்ம ஹீரோயின் ரீஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ உடனே வந்து யூன் கிட்ட போய் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எம்ப்ளாயை வந்து வேலையை விட்டு தூக்கணும்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ, அதை பற்றியே இப்போ திடுப்புன்னு இப்போ பேசுகிற அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அது கட் பண்ணிட்டு இவன் வந்து பார்க்கில் நின்று ஹீரோயினை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறத நான் ரொம்ப தயங்குறேன்னு சொல்லியிருப்பா இல்லையா, அதுதான் இங்கே வந்து கொலெக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின்ட்ட. நீ தான் ஹீரோ கிட்ட ஏதோ சண்டை போட்டிருக்க, அவன்கிட்ட போய் சாரி கேட்டு முதல்ல அவன் ஆஃபீஸ்க்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறா. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறான். என்ன ஆச்சு, எதுக்காக நீ ஹெட் குவார்ட்டர்ஸ் போன, எதுக்காக நீ இவ்வளோ பதட்டமாக இருக்க ஹீரோயின் கேட்குறப்போ, ஒன்றும் இல்லை உன்னை ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அப்படியே 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பிடிச்ச ஃபுட்டு நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். எதுக்காகடா அவன் மூஞ்சி உருன்னு வச்சிருக்க, அவன் அழகான ஃபேஸை ஏன் இவ்வளோ சோகமாக வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்போ, ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே சோகமாக நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் 2 பேரும் சாப்பிட்டுட்டு வெளியே வராங்க. இங்கே வந்து கீ என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோ கொடுத்த பொம்மையை எடுத்து வாஷ் பண்ணுறன்ற பேர்ல டப்பாவில் போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு அரண்டு போறா. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அழுக்கா இருக்குக்கா அதான் துவைச்சேன் அப்படின்னு சொல்றப்போ, அடே அது சோபைக்கு எனக்கு கொடுத்ததுடா, அது சோபைக்கூட சென்ட் ஸ்மெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ, என்னை அடிக்க வந்தேன்னா உன் மேலே தண்ணி அடிச்சிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றப்போ, தைரியம் தான் தண்ணி அடிடா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அவன் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிடுறான். ஹீரோ வந்து தடுக்க ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துடுது. கீ சொல்றான், அக்கா வேண்டாம் பயத்தில் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எல்லாரும் வந்து தண்ணியை ஊற்றி அடிச்சுட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சில ஷாம்பூ சென்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா. இதை வச்சுக்கோ, என்னோட ஸ்மெல் எப்பயுமே உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுப்போ, இதெல்லாம் நினச்சி ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இங்கே ஹீரோ ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். அதுக்கப்புறம் நம்மளோட யூன் வந்து நம்மளோட பார்க்கிட்ட போய் சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து என்னன்னு தெரியல, சோபைக்கு வந்தான், இது மாதிரி 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ லவ் பண்ண அந்த பொண்ணை ஆஃபீஸை விட்டு தூக்குன விஷயத்தை பற்றி கேட்டான், நீயும் திருதுப்புன்னு வந்து அந்த பொண்ணை பற்றி கேட்ட, என்ன நடக்குது, வேறு எதுவும் இங்கே போகுதா அப்படின்னு சொல்லி கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற வரையும் சொல்லி சமாளிச்சிடுறான். ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அப்படியே படுத்துட்டு இருக்கப்போ அவங்க அப்பா வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு, அப்பா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டா, என்ன சொல்ல போற, கீயும் இதை மாதிரி ஓஜியும் லவ் பண்ணுறாங்க, டேட்டிங் பண்ணுறாங்க அதுதானே அப்படின்னு சொன்னால், அப்பா அவள் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டாளா, 3 பேரும் சேர்ந்து ஒரு சாட் குரூப் வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன மட்டும் கழட்டி விட்டுட்டு, அப்பா அப்போனா உங்களுக்கு வேற ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம்மா தெரியும், என் பொண்ணு வந்து யாரும் டேட்டிங் பண்ணுறாளாம், லவ் பண்ணுறாளாம், உன்னுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து அதிகமான கவனத்தை செலுத்துமா அப்படின்னு சொல்கிறப்போ, அப்பா என்னப்பா பேசுகிறீங்க, பொண்ணுக்கிட்ட பேசுகிற பேச்சா அப்படின்னு சொல்கிறப்போ, என்னம்மா செய்கிறது, என் வயசில் இருக்க ஆளுங்களாம் அவங்க பேரும் பிள்ளைங்க ஃபோட்டோவெல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே ஹீரோ ஜாக்கிங் போயிட்டு அப்படி மூச்சு வாங்க வந்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக வந்து இந்த கண்ணுக்குட்டி காணாமல் போன அந்த லேடி வந்து வராங்க. என்னப்பா ரொம்ப மூச்சு வாங்குதா, வா ஏன் நான் சாப்பிட போகிறேன், 2 பேர் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஹீரோவை. அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் கூட உன்னே மாதிரி தான்ப்பா, ரொம்ப இறுக்கமாக இருப்பார், எதுவுமே வாய் விட்டு பேச மாட்டார், என்கிட்ட அதிகமாக பேச மாட்டாருப்பா, வெளியே இருக்கிற இல்லாட்டி தான் ரொம்ப அதிகமாக பேசுவார், அது மாதிரி தான் நீயும் தெரியல, உன்
மனசுக்குள்ள ஏதோ கஷ்டம் இருக்கிற மாரி இருக்கு. அத அப்படியே வச்சுட்டு இருக்காத. யாருக்கிட்ட நீ வந்து என்ன சொல்லணுமோ அத கூடிய சீக்கிரம் சொல்லிடுப்பா. அப்போ மனசுல இருக்க பாரம் இறங்கிடும். அத கேட்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா வந்து உன் உறவ நீடிக்கச் செய்யும் அப்படின்னு சொல்றப்போ ஹீரோ கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சுடுறான். என்ன சியோல் பையா அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஊர் தலைவர்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ கிளம்பி வரப்போ இங்க வந்து ஹீரோயினும் வந்துட்டா. அப்படியே ஏதோ குட் ஸ்மெல் வருதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ஹீரோ கிட்ட வந்து மிளகாத்தூள், எண்ணெய் என்னென்னமோ குடுத்து விட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த எண்ணெய் ரொம்ப காஸ்ட்லி. இத வந்து ஃபர்ஸ்ட் பண்ணோனே எனக்கு தான் குடுக்க சொன்னேன். அந்த ஊர் தலைவர் உனக்கு குடுத்துருக்காருன்னு சொல்றப்போ, ஹீரோ இந்தா வேணா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி குடுக்குறப்போ, பூஜி குடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறா. ஹீரோ கேட்குறான், வாயேன் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வாக் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்போ, ஹீரோயினும் ஓகே சொல்றா. அப்படியே 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கப்போ, அங்க நெறைய மின்மினி பூச்சிகள் வருது. இத பார்த்து வந்து ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா இருக்கா. இப்ப எதுவும் நம்ம பேச வேணாம். அவன் மூட ஸ்பாயில் பண்ண வேணாம்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். காலையில எல்லாருமே ஒன் டே பிக்னிக் வந்திருக்காங்க. இவங்க எப்பயுமே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவ இப்படி பிக்னிக் வருவாங்களாம். இந்த பொண்ணு பேர் வந்து சுஜி, குட்டி பொண்ணு பேரு. அப்படியே வந்து எல்லாரும் போறப்போ, இங்க வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ லேப்லேருந்து ஆள் வந்திருக்காங்க. அவங்க 2 பேத்துக்குள்ள கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுது. அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. எங்க லேப் தான் பெருசு, பொட்டேட்டோ தான் பெருசு, ஸ்வீட் பொட்டேட்டோ தான் பெருசுன்னு பயங்கரமான சண்டையெல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். அப்படியே இவங்களுக்குள்ள காம்படிஷன்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ லேப்காரவங்க தான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருப்பாங்க. அப்படியே சொல்லிட்டு இந்த கேம்பிங் எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஹீரோ வந்து சொல்றான், கொஞ்ச நேரம் நிப்பாட்றீங்களா? நானே பொட்டேட்டோ லேப்காரவங்களுக்கு வந்து இருக்கிறதுலே ஒரு லக்ஸூரியஸான ஒரு டென்ட்டை வந்து நானே ஸ்பான்சர் பண்றேன் என் காசுல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட கார்டை கொடுத்து போய் புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா ஹீரோயினால் தான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே ரூம்க்கு வந்துடுறா. வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோ சொல்றான், இதான் உன் லாஸ்ட் ஃபைனல் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உனக்கு ஒரு நல்ல குட் மெமரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் இதை மாதிரி டென்ட் புக் பண்ணேன் அப்படின்னு சொல்றப்போ, என்ன கொடுமை பார்த்தியா, என்னை வேலையை விட்டு நீங்க தூக்க போறீங்க, உங்களோட நான் அந்த ரூம்ல இருக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் நினைக்கையில ரொம்ப காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ ஹீரோ வந்து பக்கத்துல உட்கார்றான். எதுக்காக என் பக்கத்துல உட்கார்றீங்க? இப்படிலாம் உட்கார்ந்தீங்கன்னா நடக்கக்கூடாது ஏதாவது நடந்துரும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து அதுக்கான பொறுப்பெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்து உட்காந்துட்டு, இந்த மாதிரி டோர் க்ளோஸ்ல இருக்குமா? இது ஃபுல்லா எழுததா இருக்கு. நான் இங்க வந்தது யாருக்கும் தெரியாது. எது நடந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். இந்த மாதிரி 2 பேரும் ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்கப்போ, அங்க இருந்து சுஜி வந்துட்டு, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இங்க ஹீரோயினுக்கு ஒரே பயந்து போறா. ஹீரோ அதுக்கு மேல பயந்துட்டு, "நீங்க என்னடி பண்ற? உன்னோட டென்ட் வந்து பக்கத்து இதுல தானடி இருக்கு" அப்படின்னு சொல்றப்போ, "நான் வந்தது இந்த அங்கிள்காக. இந்த அங்கிள் ரொம்ப அழகா இருக்காரு. இந்த அங்கிள் தான் என் கூட விளையாடணும்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ கூட்டிட்டு போய் அந்த பிள்ளை படாத பாடுபடுத்துது. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணு செய்றதுக்கு எல்லாமே ஓகே சொல்லிட்டு இருக்கான். நைட் அப்படியே ஆயிடுது. அப்படியே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ, டக்குன்னு வந்து சுஜி சொல்றா, "நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த பார்த்தேன். அங்கிள், ஆன்டி 2 பேரும் வந்து இது மாரி ஹராஸ்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணாங்க" அப்படின்னு சொல்றப்போ, இது மாரி ஹீரோயின் வாய போய் பொத்துறா. "என்ன பேசுற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ தப்பா புரிஞ்சுட்டு ஏதோ சொல்றா குழந்தன்னு" சொல்றப்போ, இது மாரி ஹீரோவும் ஆமா, ஆமான்னு சொல்லிட்டு பதட்டமா சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து திட்டுறாங்க. "குழந்தை முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அங்கிள் வந்து அந்த ஆன்ட்டிய ஃபயர் பண்ண போறாங்களாம். வேலைய விட்டு தூக்க போறாங்க அப்படின்ற மாரி இந்த பொண்ணு சொல்லுது. இத கேட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. "என்னது வேலைய விட்டு தூக்க போறீங்களா? எதுக்காக?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க யாருக்கும் தெரியாது போல இருக்கு. ஹீரோயின் ரொம்ப நல்லா வேலை செய்ற பொண்ணு. அவள தூக்கணுன்ற என்ன ரீசன் இருக்கு அப்படின்னு கேட்கிறப்போ, ஹீரோ சொல்றான், "இல்ல இது மாரி சன்யான் ஃபுட் கீழ வந்து நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்திருக்கு" அப்படின்னு சொல்றப்போ, இருந்தாலுமே வந்து அவ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவா. அவகிட்ட இருந்து தான் நாங்க பல விஷயம் கத்துட்டு இருந்திருக்கோம். அவள வந்து தூக்குறது ரொம்ப அன்ஃபேர் அப்படின்ற மாரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே என்ஜாய் பண்ற மூடே போயிடுது. அப்படியே நம்ம ஹீரோ, ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போணும் வாடான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. அது பார்த்தா மினி வந்து ஒரு பொட்டேட்டோ லேபா இருக்கு. அங்க போயிட்டு ஹீரோட்ட காமிக்கிறா. "நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. நான் வந்து பொட்டேட்டோ லேப விட்டு போனதுக்கப்புறம் இந்த லேப்ல வந்து நான் பொட்டேட்டோ ரிசர்ச் பண்ணிக்கிருவேன். அந்த லேப்ல நான் மார்னிங் வேலை செஞ்சேன். இந்த லேப்ல நான் நைட்ல தான் வேலை செய்ற மாரி இருக்கும். ஏன்னா பகல்ல வேற வேலைக்கு போயிட்டு நைட் இந்த வேலைய கன்டின்யூ பண்ற மாரி சொல்றா இவ. இந்த வேலை இல்லன்னா கூட நான் இந்த வேலையில கம்ஃபர்டபுளா இருப்பேன். நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோ சொல்றான், "இப்ப கூட நான் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு சொல்லி தான் நீ இப்படி பேசுற. இங்க பாரு, நான் வந்து என்னோட தப்பு தான் உன்னை வேலைய விட்டு தூக்குனது. நான் ஏதாவது மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா, நீ கண்டிப்பா என்ன மன்னிப்பியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் சொல்றா, "கண்டிப்பா நான் மன்னிப்பேன். ஏன்னா வந்து எனக்கு புடிச்சவனாச்சே நீ. நான் எப்படி உன்ன மன்னிக்காம இருப்பேன்? என்னோட சந்தோஷமே நீ தான்டா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அப்ப ஹீரோக்கு இன்னும் மனசு கஷ்டமா இருக்கு. என் வாழ்க்கையில பொக்கிஷமா நினைச்ச ஒரு விஷயம் என்னை விட்டு போயிருமான்னு சொல்லிட்டு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டு, "எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. உன்கிட்ட ஃப்ரீயா பேசணும். இப்போதைக்கு என்னை விடு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி போயிடுறான். ஹீரோயினுக்கு இங்க செம்ம கோவமா வருது. "நம்ம சந்தோஷமா இருக்கிற டைம் மொத்தத்தையும் நீ வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் கோவப்படுறா. பியூன் பேசினதை தான் காட்டுறாங்க. ஒரு எம்ப்ளாயி வேலையை விட்டு போனதை நினைச்சு நீ இவ்வளோ வந்து வருத்தப்பட்டனா எப்படிடா நீ வந்து சிஇஓவா வந்து சர்வே பண்ணுவ? இதெல்லாம் நீ கண்டுக்க கூடாதுன்னு சொல்றப்போ, ஒர்க் விஷயம்னு நினைச்சு தான் உனக்கு ஹெல்ப் பண்ண. ஆனா இது பர்சனல் விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, "ஏய் அது எப்படி பர்சனல் விஷயம் இல்லாம இருக்கும்? ஏன்னா வந்து
நம்மளுடைய ஹிஜி வந்து இந்த கம்பெனியை சார்ந்தவ. அவ வந்து கல்யாணம் பண்ணி போற ரொம்ப குஷியில இருந்தா. நான் பார்க்குக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அவங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு தெரிஞ்சா, அந்த பொண்ண வெளிய விட்டு தூக்காம வேற என்னடா செய்றது? பார்க்கு சாதாரண ஒரு எம்ப்ளாயி கூட அஃபேர்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சா என்ன பேசுவாங்க கம்பெனில அப்படின்னு கேட்குறப்போ, சாதாரண மக்களோட மனசுலயும், அவங்க வாழ்க்கையிலயும் நீங்க இப்படி விளையாடுவீங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீ என்ன ரொம்ப நல்லவ மாரி பேசுற? அவ வேலைய விட்டு போறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும் தான். நீ போட்ட பிளான்னால தான் அவ வேல போச்சு அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் பேசினதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். இங்க ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவ பார்க்க போறதுக்காக நல்லா மேக்கப்லாம் போட்டுட்டு உஹான் கம்பெனிக்கு தான் வந்திருக்கா. அப்படியே எதர்ச்சியா போய் பார்த்தா நம்ம பார்க் தான் அவன் நிக்கிறான் ஆப்போசிட்ல. அப்படியே 2 பேரும் ஒரு காஃபி ஷாப் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம பார்க் பழைய கதையெல்லாம் பேசிட்டு கொஞ்சம் அவன் லவ்வ டெவலப் பண்ற மாரி பேசுறான். இங்க ஹீரோயினுக்கு கோவம் வந்துட்டு, நம்மளுக்கு 2 பேத்துக்குள்ள ஒரு லிமிட்ஸ் இருக்கணும். லிமிட்ட தாண்டி எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்ப பார்க்குறா. அப்போ வந்து பார்க் சொல்றான், "ஒரு நிமிஷம் நில்லு. உன்கிட்ட வந்து சோபைக்கு ஏதாவது உன்கிட்ட சொன்னானா?" அப்படின்னு சொல்லி பார்க் கேட்கிறப்போ, "இல்லையே என்ன சொல்லணும்? என்ன விஷயம்? எல்லாரும் என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாரி இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஹீரோயின் கேட்கிறப்போ, "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவன் மோசமானவன். அவன் கூட கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஊர் தலைவர் வந்து ஹிஜிய பார்க்க தான் வந்திருக்காரு. "எப்பா அந்த சியோல் பையன் என்னன்னு தெரியலப்பா. அன்னைக்கு உட்கார்ந்து ஒரே அழுகையா அழுதுட்டு இருந்தான்" அப்படின்ற மாரி சொல்றாரு. இங்க ஹீரோயின் வந்தோனே, "அடியே என்னடி போயிட்டு இருக்கு உனக்கும் அவனுக்கும்? ஏதோ 2 பேத்துக்குள்ள சண்டையான்னு கேட்டா, அப்பலாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சொல்றப்போ, ஊர் தலைவர் வந்தாருடி. "அவன் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தானா? இது மாரி உங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லையே? இல்ல வேற எதுவும் பொண்ண பிக்கப் பண்ணிட்டானா? அதனால தான் அழுதானா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ, "எங்க 2 பேத்துக்கு கூட நல்லா தாண்டி போகுது. நீ ஏன்டி குட்டைய கிளப்புற?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, ஹீரோயின் போய் ரூம்ல யோசிச்சு பார்க்குறா. பார்க்க சொன்னது, ஹீரோ சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு போய் ஹீரோ வீட்டு கதவ தட்டுறா. ஹீரோ இல்லன்னு தெரிஞ்சுட்டு அவனுக்கு சேட் பண்றா. "நீ வர்ற வரைக்கும் நான் வந்து நகர கூட மாட்டேன் உன் வீட்டு முன்னாடி இருந்து" அப்படின்னு சொல்றப்போ, இந்த சேட்ஸ்லாம் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க தான் ஹீரோ வந்திருக்கான். பார்க் சொல்றான், "இங்க வந்திருக்கதுன்னு நெனச்சா, என்னோட ஸ்டோரி மொத்தம் நீ தெரிஞ்சுட்டு தான் வந்திருப்பேன்னு சொல்லி நெனைக்கிறேன். ஸ்டோரி அவ்ளோ கடினமானது. உன்கிட்ட நான் எதுவும் சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்றப்போ, "அடுத்து என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க் கேட்கிறப்போ, "உன்ன மாரி ஒருத்தன வந்து அவ லவ் பண்ணிட்டா. அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அவளுக்கு நடக்கக்கூடாத அவமானம் எல்லாம் ரொம்ப நடந்துருச்சு" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். "ஆமா உண்மதான். நான் வந்து ரொம்ப செல்ஃபிஷ்ஷா தான் இருந்துட்டேன். அதனால தான் நான் நெனைக்கிறேன், இந்த வுஹான் கம்பெனியோடையும், என்னோடையும் சம்மந்தப்பட்ட யார் கூடயும் அவ லவ்ல இருக்கக்கூடாது. அவ வந்து சாதாரண ஒரு நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். தயவு செய்து நீ புரிஞ்சுக்கிருவன்னு சொல்லி நெனைக்கிறேன். அவ அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ, நீ என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு பார்க்க கேட்டா, உண்மதான் நான் ஒண்ணுமே செய்யல. ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துறாத. அவ இவ்வளோ அசிங்கப்பட்டதுக்கு காரணம் நீ மட்டும் தான். வேற யாரும் கிடையாது. நீ தான் நேர்மையானவனாச்சே. நான் செல்ஃபிஷ் தான். நீ போய் உண்மை என்ன நடந்துச்சுன்றத அவகிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உன் லவ்வ கன்டின்யூ பண்ணு. கண்டிப்பா அவ ஏத்துக்க மாட்டா" அப்படின்ற மாரி பார்க் சொல்றான். இங்க ஹீரோயின் இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ, ஹீரோவ பார்த்துட்டு, "எதுக்காகடா என் ஃபோன் கால்ஸ் எடுக்கல? என்னை இக்னோர் பண்றத நெனச்சா என்ன பிரேக்கப் பண்ணிடுவியான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ ஹக் பண்ணிட்டு, "இத மாரி பண்ணாத. எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி வுஹான் ரென்டல் கம்பெனில என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "ஏன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. "தயவு செய்து நீ எதுவும் பேசாத. நான் சொல்றத மட்டும் நீ கேளு. வுஹான் ரென்டல் கம்பெனில ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தா. அந்த பொண்ண வந்து பிரஷர் குடுத்து, அவளே அந்த வேலைய விட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்க குடுத்தாங்க. அப்போ வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல நான் ஹெச்ஆரா இருந்தேன். என்னோட ரெக்வெஸ்ட் படி நான் குடுத்த ஐடியா படி அந்த பொண்ணுக்கு நெறைய வந்து பிரஷர் குடுக்க சொன்னேன். அதே போல பிரஷர் குடுத்தாங்க. அந்த பொண்ணே பிரஷர் தாங்காம ஓடிருச்சு. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது. கிம்மி. என்ன லவ் பண்ற அதே பொண்ணுக்கு தான் நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாத்துக்கும் நான் மட்டும் தான் காரணம்" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. "இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீ வந்து ஏதோ சொல்லி என்ன குழப்புற. எனக்கு சரியா புரியல. நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப பார்க்குறா. ஹீரோ போயிட்டு, "நான் வந்து சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். எதுக்காக உன் கோவத்த கட்டுப்படுத்துற? தயவு செய்து எனக்கு மேல காட்டு. என்ன அடி, என்ன வேணா பண்ணு. தயவு செய்து உன் கோவத்த வெளிப்படுத்து" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் சொல்றா, "நான் கோவத்த வெளிப்படுத்தினா மட்டும் உன்னோட கில்ட்னஸ் போயிட்டு நீ ஹாப்பியா இருப்பியா? சொல்லு. எனக்கு வந்து அந்த அவமானம் போயிடும்னு சொல்லி நினைக்கிறியா? நான் வந்து உன்ன மன்னிப்பேன்னு சொல்லிட்டு நீ நினைச்சிட்டு இருக்கியா? 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் எவ்வளோ அவமானப்பட்டேன் தெரியுமா? ஒருத்தனோட என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு, அவன கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவன வச்சு என்ன ரூமர்ஸ் பேசி என்ன இவ்ளோ கேவலப்படுத்துனாங்க. செகண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போனேன். அங்கேயும் போயிட்டு தனிமையா 6 மாசமா நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்படியே யார் மூஞ்சியும் பார்க்காம. அப்புறம் பைத்தியம் பிடிக்கிற மாரி இருந்துச்சு. செத்துடலாமான்னு தோணுச்சு. பேசாம அந்த கம்பெனிய விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நானே போனேன். இந்த உலகமே பார்த்து என்ன சிரிக்கிற மாரி இருந்துச்சு. இப்ப உன் கேர்ள் ஃப்ரெண்டா கேட்கிறேன். அப்ப நடந்ததுக்கு எல்லாமே நீ தான் காரணமா? எனக்கு எஸ் ஆர் நோன்ற பதில் தான் வேணும்" அப்படின்னு சொல்றப்ப, ஹீரோ சொல்றான், "ஆமா. அப்ப உனக்கு நடந்த எல்லா அவமானமே என் பிளான் படி தான் நடந்துச்சு" அப்படின்னு சொன்னோனே, எங்க ஹீரோ அப்படியே மனசு உடைஞ்சு போய் அழுதுட்டு இருக்கா. "எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா இருந்தேன்டா. இப்ப எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசு நினைச்சிட்டு இருக்கா. 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயின் வந்து அந்த கம்பெனியில வேலை செய்யறப்போ நம்மளுடைய பார்க்குக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அப்ப ஹீரோயினும் பார்க்கும் லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பேடான ரூமர்ஸ் பரவியிருக்கும். ஹீரோயின்
வந்து பார்க்க வளைச்சு போடுறதுக்காக தான் அந்த கம்பெனியில் இருக்கா மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவளுக்கு ஆல்ரெடி எங்கேஜும் ஆகிட்டு இருந்திருக்கும் பார்க் கூட. அப்படி சொல்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவள் செகண்ட் டிபார்ட்மெண்ட் போயிருப்பா. அங்கேயும் அவளை வந்து தனியாக ஐசோலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவளுக்கு ரொம்ப மென்டல் ப்ரெஷர் தாங்கியிருக்காது. அவளே வந்து கம்பெனி விட்டு போகிற மாதிரி நம்ம ஹீரோ தான் இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. சண்டே வந்து 11th எபிசோட் ரிலீஸ் ஆகும். மண்டே வந்து 12th எபிசோட் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கண்டிப்பாக இந்த ஃபைனல் எபிசோட் வரைக்கும் நம்ம பார்த்து இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.